இது நமக்கு டயக்ராம் ஐசோமெட்ரிக்ல வரக்கூடிய டயக்ராம் என்னது? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அப், டவுன். இவ்வளவுதான் இதுல. இதை தாண்டி இன்னொரு டைரக்ஷனுக்கு போறது எல்லாமே உங்களுக்கு ரோலிங். நோட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு क्वेश्चन பேப்பர் தான் எழுதிருப்போம். அதுல என்ன போட்டுருக்கு பாருங்க. ஒரிஜினல் டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அடுத்த டைரக்ஷனுக்கு போறது எல்லாமே அந்த क्वेश्चन பேப்பர் கொடுத்தது அதை எடுக்கணும். கொண்டு இருக்கா ஒரு பேப்பர். அங்க வந்து மொத்தம் நமக்கு 6 டைரக்ஷன் இருக்கு. இது வந்து என்னலாம்? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அப், டவுன். இப்போ நீங்க फ्रेंड உங்க இங்க நீங்க அங்க இருந்து பாக்கும்போது உங்களோட ஃபேஸ் பக்கம் என்னது? நார்த், பேக் சைடு சவுத், வலது இடது பக்கம் வெஸ்ட், வலது பக்கம் ஈஸ்ட். எனக்கு ஓகே. என்னோட வலது பக்கம் நான் இங்க நிக்கிறேன். இப்போ நம்ம காலேஜ்லயோ இல்லைன்னா மற்ற மாதிரி படிக்கும்போது தலைப்பாகம் வந்து நார்த்து, பாதம் வந்து சவுத்து, வலது பக்கம் ஈஸ்ட், அப்படியே அந்த ஃபேஸ் கணக்கு பண்ணுவாங்க. புரிஞ்சா? இப்படி அப்படியே வந்துடும். தலைப்பாகம் வந்து நார்த்து, பாதம் வந்து சவுத்து, வலது பக்கம் ஈஸ்ட், இடது பக்கம் வெஸ்ட். ரைட்? தென் அப் டவுன் வரும். இதுதான் இதோட ஒரிஜினரி டைரக்ஷன். ஆனா நமக்கு ஐசோமெட்ரிக் டிராயிங்கை பொறுத்தவரை அப்படி ட்ரூ டைரக்ஷன் வச்சு என்ன பண்ண முடியாது, வரைட் பண்ண முடியாது. அப்படி ட்ரூ இதுல பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அது ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த டிராயிங் பத்தி சொல்லி தந்தப்பவே சொல்லியிருப்பேன். ஓகே தானே? அது 30 டிகிரி எதுக்கு டில்டிங் பண்ணி வச்சிருக்கேன்னா அது நம்ம அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே விசிபிளா தெரியறதுக்கு வேண்டி மட்டும்தான். வேற எந்த பாயிண்ட் ரீசனும் கிடையாது. எல்லாமே ஒரே டிராயிங். ஓகே. பிஎன்டி. இப்போ உங்களுக்கு வேலையில இருந்து ஒன்னு பைப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம், ஐசோமெட்ரிக் டிராயிங். ஐசோமெட்ரிக் பொறுத்தவரை எல்லா மெஷர்மெண்ட் ஆக்சுவலா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அங்க இருக்கோ, என்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே எவ்ரிதிங் நமக்கு வந்து விசிபிளாட்டு தெரியும் ஐசோமெட்ரிக் டிராயிங். அதை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும்? ஃபேப்ரிகேஷன் பண்ணலாம், எரெக்ஷன் பண்ணலாம். ஓகே. அடுத்து ஒரு ஆக்சுவல் சைட்டுக்கு போகும்போது நமக்கு தேவையானது வந்து நம்ம என்ன வேணும்? பிஎன்ஐடி வச்சு தான் பண்ணணும். பிஎன்ஐடியோட ஃபுல் ஃபார்ம் எழுதிடுங்க. பைப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம். பிஎன்ஐடி பைப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்குள்ள வருதோ எல்லாமே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டவுன்ல வருதா, அப்ல வருதா, ஒரு வெண்ட் பாயிண்ட் இருக்கு, இது ட்ரைன் பாயிண்ட், இது எல்லாமே அதுல வந்து என்ன செய்திருப்பாங்க? மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் பிஎன்ஐடி. பி அண்ட் ஐடின்னு வரும். பிஎன்ஐடி பைப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம். பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம் எழுதி போடுமா? பிஎன்ஐடி piping and instrument diagram. Okay, piping and instrument diagram PND. நம்ம கையில இருக்கக்கூடிய டிராயிங், நீங்க வேலை பார்க்கக்கூடிய டிராயிங் ஐசோமெட்ரிக் டிராயிங். எந்த டிராயிங் பார்த்து வேலை பார்க்கறா ஐசோமெட்ரிக்ல நமக்கு வேலை பார்க்க தெரியும். ஓகே. ஐசோமெட்ரிக் டிராயிங்ல ஒண்ணு அது பைப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பைப்பிங் பொறுத்தமல்ல எரெக்ஷன்ல as per the positionல அதுல அந்த நார்த் கோஆர்டினேஷன், ஈஸ்ட் கோஆர்டினேஷன், அந்த எலிவேஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணி பண்ணக்கூடிய இடம் தான் என்னது? பிஎன்ஐடி. பிஎன்ஐடி வச்சு பண்ணியாச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணத இடத்துல தான் ஃபைனல். அதுக்கு மேல எங்கேயும் போகாது. இந்த பில்லர் இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அங்க வெளியே வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணலாம். இப்போ வே பிரிட்ஜுக்கு அந்த இந்த ஓவர் பிரிட்ஜுக்கு என்ன பண்ணுதா இல்லையா? ப்ரோட்காஸ்ட் என்ன ப்ரீகாஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த ப்ரீகாஸ்டிங் பண்ணதாங்கன்னா நமக்கு என்ன செய்வோம்? அந்த வெளியே வச்சு பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறது ஐசோமெட்ரிக். ஓகே. இன்ஸ்டாலேஷன்ல வரும்போது பிஎன்டி. இது ரெண்டுமே பார்த்து என்ன செய்ய தெரியும்? வேலை. அதுல வந்து ஒரு லைனும் பிளஸ் வால்வு அந்த டைரக்ஷன்ஸ் அதுல இருக்காது. அது கண்டினியூ பண்ண முடியும். அதுவும் அந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்ல கீழே நமக்கு ஒரு லைன் நம்பர் இருக்கும். இதுக்குள்ள இந்த இடத்துல லைன் நம்பர் இருக்கும். அந்த லைன் நம்பர் நீங்க உங்களுக்கு எழுத விடல. இதுல செக் பண்ணிடுங்க. லைன் நம்பர்னு போட்டுருப்பாங்க. லைன் நம்பர், ஷீட் நம்பர், அது இது 001A, அப்புறம் ரிவிஷன் நம்பர், இப்படி எல்லாம் இருக்கும். இந்த கீழே டிராயிங் அந்த ஒரிஜினல் டிராயிங் லைன் எடு. இதுல லைன் நம்பர் தான் இருக்கு. ஷீட் நம்பர், ரிவிஷன், அந்த இன்னொரு ஷீட் அங்க பாஸ் பண்ணு இருக்கா? லைன் நம்பர் எழுதி இருக்கு. அதுல அதே மாதிரி ஷீட் நம்பர், ஷீட் 1 போட்டா ஒரு ஷீட் தான். ரிவிஷன் சொல்லி ஏதாவது மாடிஃபிகேஷன், ஏதாவது அடிஷனல் ஒர்க், ஒரு டிராயிங் ரெடி பண்ண பிறகு எனி மாடிஃபிகேஷன் ஆர் ரீவொர்க் வந்துச்சுன்னா அது வந்து ரிவிஷன் இருக்கு. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க? 001A. அப்போ வந்து 00 இருந்திருக்கு, A இருந்திருக்கு, 1A வந்து இது லேட்டஸ்ட் தான். ஓகே. இதுக்கு அப்புறம் ரிவைஸ் ஆனா திரும்ப அது என்ன பண்ணுவாங்க? இன்ஜினியரிங்ல கொடுத்து ரிவிஷன் பண்ணாம எந்த டிராயிங்கும் என்ன செய்ய முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம விருப்பத்துக்கு